நீ புதுசு கண்ணா, விஜய்க்கு எதிராக சேகர் பாபு அறிவாலயம் போடும் அதிரடி திட்டம். வெளியான தகவல். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஆனால் புதிய கட்சியான தாவேகா மட்டும் இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தவில்லை. மேலும் கூட்டணியில் இருந்து ஒரு கட்சியும் கூட்டணியை விட்டு வெளியேறியது. இந்த நிலையில்தான் விஜய்க்கு பாடம் கற்பிக்க புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் புதிய வரவாக வந்துள்ள விஜய் திமுகவின் வாக்குகளை பிரிப்பார் என்றே கூறப்படுகிறது. இதனால் திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது கேள்வியாக உள்ளது. இந்நிலையில்தான் விஜய் தனக்கு கூட்டணி இல்லை என்றாலும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை இறக்க தீவிரமாக நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த வகையில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும், சிடிஆர் நிர்மல்குமார் உசிலம்பட்டி தொகுதியிலும் போட்டியிட தயாராகின்றனர். அதேபோல் அருண்ராஜ் திருச்செங்கோடு பகுதியிலும், மரியா வில்சன் ஆர்கே நகர் தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்த தகவல் கிடைத்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது கேள்வியாக உள்ளது. முன்னதாக விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நிர்வாகிகள் தீர்மானம் போட்டனர். அதேபோல் பெரம்பூர் தொகுதிக்கு அடிக்கடி வருவேன் என்று விஜய் கூறியதாக வேட்பாளர்கள் நேர்காணலில் பங்கேற்றவர்கள் சிலர் கூறியிருக்கின்றனர். ஆனால் விஜயின் மற்றொரு வாய்ப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். இந்த இரு தொகுதியிலும் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். சுமார் 30% சிறுபான்மை மக்களின் வாக்குகள் இருக்கின்றன. இந்நிலையில்தான் விஜய் போட்டியிடும் தொகுதிகள் நேரடியாக வலுவான ஒரு வேட்பாளரை திமுக களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பெரம்பூரில் இறக்கினால் திமுகவின் பவர்ஃபுல் தலைவரான சேகர் பாபு அவரை எதிர்த்து களமிறக்க அறிவாலயம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. சென்னை திமுகவின் கோட்டையாக இருக்கையில் விஜய் நின்றால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக சரியான போட்டியாளரை களமிறக்க திட்டம் போட்டு வருவதாகவும், விஜய் திருச்சியை நோக்கி நகர்ந்தால் அங்கும் திமுக இனிகோ இருதயராஜ் போன்ற வலுவான வேட்பாளர்கள் இறக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வெறும் இளைஞர் வாக்குகளை நம்பி களமிறங்கும் விஜய் வெற்றி பெறுவாரா என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இதனால் விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் திமுகவின் இந்த கனவெல்லாம் பலிக்காது என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.